நீங்கள் அதை கடக்க வேண்டிய நேரம் வந்தால் கால் நடுக்கம் ஏற்படும். அந்த பாலம் எப்படி இருக்கும் தெரியுமா? இறுதி தீர்ப்பு நாளில் நரகத்தின் மீது வைக்கப்படும் ஒரு பாலம் வழியாக நம் எல்லாம் கடக்க வேண்டிய ஒரு பயங்கரமான தருணம் நம்மை எதிர்நோக்கும். இது ஒரு கற்பனை அல்ல. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மிகச் சீராக விவரித்தார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பாலம் கொண்டு வரப்பட்டு அது நரகத்தின் மீது வைக்கப்படும். அதை கேட்ட சஹாபாக்கள் கேட்டனர், இறை தூதரே, அந்த பாலம் என்பது என்ன? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள், அது கால்கள் வழுக்கும் இடமாகவும் சறுக்கும் இடமாகவும் இருக்கும். அதன் மீது இரும்பு கொக்கிகளும் நெடிய முள்ளுகளும் இருக்கும். அவை நஜ்த் பகுதியில் காணப்படும் முறுக்கும் தன்மை கொண்ட கருவேல மரத்தின் முள்ளுகள் போலிருக்கும். இறை நம்பிக்கையுடன் வாழ்ந்தவர்கள் அந்த பாலத்தை கண் சிமிட்டலின் வேகத்தில், மின்னலின் வேகத்தில், காற்றின் வேகத்தில் பந்தய குதிரைகள் மற்றும் ஒட்டகங்கள் போல் மிக வேகமாக கடந்து விடுவார். அவர்களில் காயமின்றி தப்புபவர்கள், காயங்களுடன் தப்புபவர்கள், மூச்சாக நரகத்தீக்குள் விழுபவர்கள், கடைசியில் ஒருவராவது சிரமமாக இழுத்துச் செல்லப்படுபவர் ஆகியோர் இருக்கப் போகின்றனர். இதை பார்த்த இறை நம்பிக்கையாளர்கள் நாம் தப்பித்து விட்டோம் என்று சொல்லிக்கொண்டே தங்கள் சகோதரர்களுக்காக அல்லாஹ்விடம் மிகவும் இறுக்கமாக மன்றாடுவார்கள். அவர்கள் கூறுவார்கள், எங்கள் இறைவா, இவர்கள் எங்களுடன் தொழுகை செய்தவர்கள், எங்களுடன் நோன்பு நோட்டவர்கள், எங்களுடன் நற்காரியங்களில் பங்கேற்றவர்கள். எனவே இவர்களை நீ ரட்சியளிக்க வேண்டும். அப்போது அல்லாஹ் அழகு நயனுடையவன் கூறுவான், நீங்கள் சென்று எவருடைய உள்ளத்தில் ஒரு பொற்காசு தீனார் அளவுக்கு இறை நம்பிக்கை இருக்கிறது என காண்கிறீர்களோ அவர்களை நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள். அவர்கள் நரகத்துக்கு சென்று அவர்களுக்கு தெரிந்தவர்களை வெளியேற்றுவார்கள். அல்லாஹ் நரகத்துக்கே கூறுவான், அவர்களின் முகங்கள் கருகக்கூடாது. அவர்கள் மீண்டும் அல்லாஹ்விடம் வந்து மன்றாடுவார்கள். அல்லாஹ் கூறுவான், எவருடைய உள்ளத்தில் பாதி பொற்காசு அளவுக்கு இறை நம்பிக்கை இருக்கிறது என காண்கிறீர்களோ அவர்களையும் வெளியேற்றுங்கள். பின்னர் எவருடைய உள்ளத்தில் ஒரு கடுகு அளவுக்கு கூட இறை நம்பிக்கை இருக்கின்றது என காண்கிறீர்களோ அவர்களையும் நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள். அந்த அளவிற்கு மிகச்சிறிய அளவிலேயே நம்பிக்கையுடன் இருந்தவர்களையும் அவர்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றுவார். ஏனெனில் அவர்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை.